கைஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு லன்ச் வந்து வீட்டில் என்ன செய்ய போகிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனில் போய் என்ன ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம், இல்லை என்ன ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து கிளம்பியாச்சு கைஸ். இப்போ வந்து நான் மேக்கப்னு சொன்னோன்னே என்ன நினச்சிங்கன்னு தெரில. நான் வந்து அதாவது ஐலைனரும் லிப் பாமும் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போய் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பண்ணி வச்சிருக்கேன். This girl came from school. திடீர்னு வந்து இன்னைக்கு கிச்சன்ல வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு இதை ரைஸை வந்து தூக்கி வைக்க போகிறோம். இதில் என்னன்னா நாங்கள் குக்கர்ல எல்லாம் வைக்க மாட்டோம். பிகாஸ் யாருமே வந்து குக்கர்ல வச்சா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம தூக்கி வச்சிடலாம். ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் வந்து அதுக்கு தேவையானது வந்து சில்லி பவுடர், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சால்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு தேவையான அமௌண்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ பொறுக்கி போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன். And then மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சால்ட்டு. ஸோ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கீரை போட்டாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கணும். மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை வந்து கிளறி விட்டுறணும் நல்லா. ஆக்சுவலி வெறும் பருப்பு சாதமோ இல்லை வந்து வெறும் கீரை சாதமோ செய்யும் போது வந்து நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். பட் வந்து இது வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு இதை செய்ய சொல்லி நான் கேட்டேன். ஊற்றிடலாமா? ஏன்னா வந்து ரொம்ப நேரம் நம்ம விட்டா அப்புறம் நல்லா இருக்காது. தேங்காய் ஊற்றிடும். ஓகேங்களா? அதோடய வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கேன்.
இது வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே எடுத்துடணும். ஏன்னா வந்து கருப்பாயிரும். ஆமா ரொம்ப வந்து இதுவாயிடும் அதுக்கப்புறம். கருப்பாயிரும் கீரை. ஸோ வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்துடணும். ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளோட ரைஸ் வந்து வெந்துட்டு இருக்கு. அது வெந்து முடிச்சோடனே ரெண்டுத்தையுமே இறக்கிடணும். இது மெயினா வந்து ஃபர்ஸ்ட் இது கருகாம பாத்துக்கணும். ஏன்னா வந்து கீரை கருகிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கணும். வந்து இப்போ நான் ஆஃப் பண்ண போறேன். ஸோ கைஸ் வந்து நான் இதை பற்ற வச்சிருக்கேன். எதுக்குன்னா தாளிச்சு போடணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுல இருந்து பாதி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு இவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன். சரிங்களா? கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உள்ள போட்டுருங்க. வெங்காயம் இதுல பாதி போடும். வெங்காயம் வந்து இதுல பாதி எடுத்துக்கணும். இது ரெண்டுமே கடுகு வெடிச்சோம்னா போடணும். ஆமா, இது வந்து இதுவும் சரி இதுவும் சரி கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து வெடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்க போடணும் கடுகு. ஸோ கோல்டன் ப்ரௌனா இருக்கு. அதோடய நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்து மேக்னேட் பண்ண இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம், அதாவது ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரைஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே லன்ச் வந்து இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம். ஸோ நான் வந்து லன்ச்சை வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ்டா வந்து நம்ம லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏதோ கீரைப்பருப்பு சாதம், அங்கே வந்து கோவக்காய் பொரியல், சிக்கன் 65, அப்புறம் ஒரு குட்டி ஆனியன் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் சாட்டர்டே லன்ச், பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் இதோட வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.